அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் யுகாதி பண்டிகை வாழ்த்துக்களோடு ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் ஆலோசனையின் பேரிலும் அறிவுறுத்தலின் பேரிலும் இந்த காணொளியை உங்களிடம் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை நண்பர்களே, நமது டிஏ உயர்வு வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. பணியாளர்களுக்கு இணையான டிஏ உயர்வு என்பது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பெற்று வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளாக வழங்க வேண்டிய டிஏ உயர்வுக்குண்டான நிலுவைத் தொகையை பெறுவதற்குண்டான நமது அவமதிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, தொடர்ந்து நடந்து வருகிறது. இது பற்றி ஏற்கனவே பல காணொளியிலே நாம் பேசியிருக்கின்றோம். நம்முடைய வழக்கு, ரேவா வழக்கு, மதுரை உயர்நீதிமன்றத்திலே மதுரை மண்டல நிர்வாகிகளுடைய பெயரிலும், சென்னை உயர்நீதிமன்றத்திலே நமது அமைப்பினுடைய பெயரிலும் 2 அவமதிப்பு வழக்குகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த 27/2/2026 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 விசாரணைக்கு வந்தது. அதற்கு முந்தைய விசாரணையில் அரசு தரப்பிலே இருந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கினுடைய அபிடவிட்டை, பிரமாண பத்திரத்தை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார்கள். நமது தரப்பிலே அதற்குண்டான விளக்கங்களை கொடுத்து அடுத்து 27/2/2026 ஒத்தி வைக்கப்பட்டது. 27/2/2026 அன்று விசாரணையில் நம்முடைய சீனியர் கவுன்சில் மதிப்பிற்குரிய எஸ். ரவீந்திரன் அவர்கள் ஆஜராகி டிஏ அரியர் கொடுக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும், அதை பெறுவதற்குண்டான, கொடுப்பதற்குண்டான நமது வழக்கு 2/8/2023 தேதிய நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்களால் அளிக்கப்பட்ட தீர்ப்பு, நமது வழக்கினுடைய பிரேயர், அதிலே பென்ஷன் அரியர் சம்பந்தமான நம்முடைய கோரிக்கையும் உத்தரவில் இருப்பதையும் எடுத்துக்காட்டி கடுமையாக வாதம் செய்தோம். அதை மறுக்க முடியாத நிலையில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு ஜே. ரவீந்திரன் அவர்கள் இதே போன்ற வழக்கு 1471/2023 மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கோடு இந்த வழக்கையும் இணைக்க வேண்டும் என்று நாம் கேட்கவில்லை, அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் கேட்டார். நமது தரப்பு வழக்கறிஞர் மதுரையில் நடக்கக்கூடிய வழக்கு, சென்னையில் நடக்கக்கூடிய வழக்கு, இரண்டும் வித்தியாசம் இருக்கிறது. எங்களது வழக்கிலே இருக்கக்கூடிய தீர்ப்பு, பிரேயரும் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நடக்கக்கூடிய வழக்கினுடைய உத்தரவு என்பது சென்னை உயர்நீதிமன்ற எங்களது வழக்கிலே பாதிப்பை ஏற்படுத்திவிடக்கூடாது. 2 மாறுபட்ட தீர்ப்புகள் வந்தால் அது ஒட்டுமொத்தமாக ஓய்வூதியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வழக்கை இணைத்து நடத்துவது சம்பந்தமாக நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டும் என்று நமது தரப்பு வழக்கறிஞர் சொன்னார். அதற்குண்டான அந்த நீதியரசருடைய அன்றைய உத்தரவை நாம் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருந்தோம். நாம் என்ன சொன்னோம், அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னார், நீதியரசர் என்ன சொன்னார் என்பதையெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அடிப்படையில் 2 வழக்குகளையும் எங்கு நடத்துவது என்பது சம்பந்தமாக தலைமை நீதியரசருக்கு மாண்புமிகு நீதியரசர் ஹேமந்த் சந்தன் கவுடா அவர்கள்
பரிந்துரை செய்து 27/2/2026 அன்றைய விசாரணை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் தலைமை நீதிபதியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 12/3/2026 அன்று நீதியரசர் ஹேமந்த் சந்தன் கவுடா அவர்கள் சென்னையிலே நடைபெறக்கூடிய நம்முடைய அவமதிப்பு வழக்கு 240/2025 மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றி உத்தரவிட்டார். அந்த வழக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளது. மதுரையிலே இன்னும் விசாரணைக்கு வரவில்லை, பட்டியலிடப்படவில்லை. எந்த நேரத்தில் எப்போது வந்தாலும் அந்த வழக்கை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அதற்கு தேவையான வழக்கறிஞரையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிலைமை இப்படி இருக்க 27/2/26 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த விசாரணையுடைய தகவல்களை பலவாரியாக திரித்து பலவாரியாக குழப்பி ஓய்வூதியர்களுக்கு டிஏ அரியர்ஸ் கிடைப்பதை ரேவா கெடுத்துவிட்டது, ரேவா அமைப்பு சதி செய்து விட்டது என்ற பரவலான பிரச்சாரத்தை பரப்பிவிட்டார்கள். அது யார் பரப்பினார்கள் என்று அனைவருக்குமே தெரியும். ஆனால் நிலைமை இப்போது மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கே நாம் சந்திப்போம். இதிலே குறிப்பிடத்தக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஏற்கனவே மதுரையிலே நம்முடைய அவமதிப்பு வழக்கு, நமது நிர்வாகி சந்திரசேகருடைய வழக்கு 492/2024 நடந்து வருகிறது. இப்போது இந்த வழக்கம் அங்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டையும் இணைத்து இரண்டையும் சேர்த்து பொருத்தமான வழக்கறிஞர்களை சீனியர் கவுன்சில் ஏற்பாடு செய்து நாம் நடத்துவோம். நிச்சயமாக டிஏ அரியர் என்பதை பெறுவோம். டிஏ அரியரை பெறுவது மட்டுமல்ல, 2020ஆம் ஆண்டு 26 ஜனவரி மாதம் கொடுத்த அகவிலைப்படி உயர்வு 58% என்பது, அதற்கு பிறகு இப்போது 2026 ஜனவரியில் இருந்து ஜூன் மாதம் வரை அதிகரிக்கக்கூடிய அந்த டிஏ உயர்வு இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அது அறிவித்தால் அந்த உயர்வு கிடைக்க வேண்டும். அடுத்து ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை உயரக்கூடிய அந்த டிஏ உயர்வை நமக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அது கிடைக்குமா கிடைக்காதா என்று பயப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நம்முடைய வழக்கு, ரேவாவினுடைய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 17/50/2020 வழக்கினுடைய நம்முடைய கோரிக்கையிலே உத்தரவிலே மிக தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை அரசு அறிவிக்கின்ற அகவிலைப்படி உயர்வு என்பது போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் மனுதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு தெளிவாக இருக்கிறது. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அனைத்து நடவடிக்கையும் நாம் மேற்கொள்வோம். ஆகவே அதை பற்றி அச்சம் தேவையில்லை. அது நீதிமன்றமானாலும் சரி, தெருவிலே இருந்தாலும் சரி, நாம் அந்த உயர்வுகளை தொடர்ந்து பெறுவோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து அரியர் சம்பந்தமாக நமக்கு மாற்று சங்கத்தைச் சேர்ந்த கோவை பேரவையினர் சில கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். பதிவிட்டு வருவது மட்டுமல்ல, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்பது எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னாராம், மதுரை உயர்நீதிமன்றம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று அரசு கூடுதல் வழக்கறிஞர் சொன்னதாக கோவை பேரவையினர் ஒரு காணொளியிலே கூறியிருக்கின்றார்கள். அப்படி ஒருவேளை அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு எதிராக இருக்கிறது என்று கருதுவாரேயானால் இந்த வழக்கை சென்னைக்குத்தானே மாற்றியிருக்க வேண்டும். ஏன் மதுரை வழக்கை அவர் சுட்டிக்காட்ட வேண்டும்? ஆக சற்றும் பொருத்தமில்லாத காரணங்களை கூறி நம்மை குறை சொல்வதிலேயே அவர்கள் காலம் கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய வழி நேர்வழி, நேர்மையான வழி. நம்மிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை, நம்மிடம் இருக்கக்கூடிய ஆவணங்களை சுட்டிக்காட்டி நியாயமான உரிமைகளை, நியாயமான நமக்கு கிடைக்க வேண்டியதை பெறுவதிலே ரேவா என்றென்றும் யாருக்கும் சளைக்காது என்பதை
நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றை சொல்லியிருக்கின்றார்கள். ரேவா அமைப்பு 2021 ஆண்டில் இருந்து புதுப்பிக்கப்படவில்லை, ரினிவல் செய்யவில்லை. ஆகவே இந்த சங்கத்திற்கு வழக்கு நடத்துவதற்கே தகுதி இல்லை, வழக்கு நடத்த முடியாது என்ற ஒரு கருத்தையும் பதிவிட்டிருக்கின்றார்கள். ரேவா அமைப்பினுடைய பதிவு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பது ரேவா அமைப்புக்கு தெரியும், மாநில நிர்வாகிகளுக்கு தெரியும், சம்பந்தப்பட்ட அரசு துறைகளுக்கும் தெரியும். ஆகவே அதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, நம்முடைய உறுப்பினர்களும் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நாம் முறையாக ஆண்டுதோறும் நம்முடைய உறுப்பினர் பட்டியல், ஆண்டுதோறும் நமது அமைப்பினுடைய தணிக்கை செய்யப்பட்ட வரவு செலவு அறிக்கை இதையெல்லாம் சமர்ப்பித்து அதற்குண்டான கட்டணங்களை கட்டி நாம் பதிவு செய்திருக்கிறோம், பதிவு செய்து கொண்டு வருகிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதோடு, வீணான வதந்திகளுக்கு நமக்கு எதிராக ரேவாவுக்கும் டிஏ உயர்வு வழக்குக்கும் சம்பந்தமில்லை என்று சொன்னார்கள். அதை பொய் என்று நிரூபித்தோம். ரேவாவுக்கு வழக்கு நடத்த தெரியவில்லை என்று பரப்பிவிட்டார்கள், அதையும் பொய் என்று நிரூபித்தோம். ரேவா இந்த வழக்கிலே இல்லை என்று சொன்னார்கள், அதையும் பொய் என்று நிரூபித்தோம். ரேவா எங்களது வழக்கில் இணைந்து விட்டது என்றார்கள், அதையும் நாம் பொய் என்று நிரூபித்தோம். இத்தனை உண்மைகளையும் நமக்கு எதிராக கிளப்பப்பட்ட அத்தனை பொய் வதந்திகளையும் நாம் வெற்றிகரமாக முறியடித்து நேர்மையான பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போது புதிதாக ரேவா அமைப்பு பதிவு செய்யப்படவில்லை, இது பதிவில்லாத சங்கம் என்று சொல்லியெல்லாம் கிளப்பியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களுக்கு நம்முடைய உறுப்பினர்கள் யாரும் ஆட்பட வேண்டாம், குழப்பப்பட வேண்டாம். நம்முடைய அமைப்பு தெளிவாக முறைப்படி சட்டப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், இனிமேலும் செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த காணொளி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அநேகமாக இன்றைக்கு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் அனுபவித்து கொண்டிருக்கூடிய பிரச்சனைகள், துயரங்கள், சமீபத்திலே கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு இடையிலே ஓய்வு பெற்றவர்களுக்கு நம்முடைய கடந்த கால நிகழ்வுகளும், நம்முடைய கடந்த கால போராட்டங்களும், கடந்த கால வழக்குகளும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எப்படி நாடு ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த போது அனுபவித்த கொடுமைகள், அனுபவித்த சிக்கல்கள், பிரச்சனைகள், சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் புரிந்திருக்க வாய்ப்பில்லையோ, அதை போலவே இப்போது ஓய்வூதியர் மத்தியிலும் புதிதாக ஓய்வு பெற்று வரக்கூடிய, குறிப்பாக 2017-18க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆகவே ஒரு தரப்பு கருத்துக்களை மட்டும், ஒரு தரப்பை மட்டும், ஒரே ஒரு செய்தியை மட்டும் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ரேவா அமைப்பு அப்படி அல்ல. ஆலமரம் துவங்கியதில் இருந்து இன்று வரை எண்ணற்ற பிரச்சனைகளை, எண்ணற்ற வழக்குகளை நாம் முடிவு கொண்டு வந்திருக்கிறோம், தீர்வு கண்டிருக்கிறோம், இன்னும் தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்வதோடு, நமது உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, நம்மை விமர்சிப்பவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இனிமேல் நம்முடைய மாநில தலைமையினுடைய ஒப்புதலின் பேரில், அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒவ்வொரு வாரமும் வாரம் ஒரு காணொளி என்ற அடிப்படையிலே 2001 நமது அமைப்பு துவங்கப்பட்டதிலே இருந்து அரசு துறையாக இருந்து போக்குவரத்து கழகங்களாக மாற்றப்பட்ட போது பறிக்கப்பட்ட, நிறுத்தப்பட்ட அந்த பென்ஷனை பெறுவதற்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றதில் இருந்து இன்றைக்கு நடக்கக்கூடிய டிஏ உயர்வு வழக்கு வரை நம்முடைய வழக்குகளை வாரம் ஒரு முறை ஒரு காணொளியிலே முழுமையான விவரங்களையும் வெளியிடுவது என்று நாம் ஆலோசித்திருக்கிறோம். அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் சொல்லுகிறது, நாம் காணொளி பதிவிடுவது யாரையும் குறை சொல்ல வேண்டும் அல்லது யாரையும் குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அல்லது நான் தான் என்று தம்பட்டம் அடிப்பதற்கும் அல்ல. உண்மையை உறக்க சொல்ல வேண்டும், அனைவருக்கும் உணர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். ஆகவே அடுத்த காணொளியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.